தர்மத்தை காக்க தரணியில் எடுத்தாய் பற்பல அவதாரம். எம் மனதில் நிறைந்த நல்லவதாரம் நரசிம்மாவதாரம். மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, भ्राता नरसिंहा, सखा नरसिंहा, विद्या नरसिंहा, द्रविणं नरसिंहा, स्वामी नरसिंहा, सकलं नरसिंहा, स्वामी नरसिंहा, सकलं नरसिंहा, सकलं नरसिंहा, सकलं नरसिंहा. கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்தது நரசிம்மாவதாரம். காட்டிய இடத்தில் கருத்துடன் வந்தது நரசிம்மாவதாரம். ब्रह्मदेवाय नमः. ओम 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 ब्रह्मदेवाय नमः. ब्रह्मदेवाय नमः. ओम ब्रह्मदेवाय नमः. ओम ब्रह्मदेवाय नमः. ओम ब्रह्मदेवाय नमः. हिरण्या हिरण्या ओम ब्रह्मदेवाय नमः. हिरण्या சதுர்முக நாயகா, நாமகளை நாவில் தரித்த நான்முக கடவுளே, நினைத்த வரமளிக்கும் படைப்பு தெய்வமே, அருள் புரியுங்கள் பிரபு, அருள் புரியுங்கள். ஹிரண்யா, உன் தவத்தை கண்டு அகமகிழ்ந்தேன். அதற்குரிய பலனை தருவதற்காகவே தரிசனம் தந்தேன். நீ விரும்பிய வரத்தை கேள். மரணமற்ற வரத்தை தந்தால் என் தவத்திற்குரிய முழுமையான பலன் கிடைத்ததாக மகிழ்வேன் பிரபு. ஹிரண்யா, அவ்விதம் வரமளிக்க எனக்கு உரிமை கிடையாது. இருப்பினும் யாரால் உனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறாயோ அப்படி கேள். அவ்வாறே நல்லது. என்னை கொல்பவன் தேவனாகவோ மனிதராகவோ மிருகமாகவோ இருக்கக்கூடாது. ஒரு மாளிகையின் உட்புறத்திலோ வெளிப்புறத்திலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது. பகலிலோ இரவிலோ என் உயிர் பிரியக்கூடாது. என்னை கொல்ல பயன்படுத்தும் ஆயுதம் உயிர் உள்ளதாகவும் இருக்க வேண்டும், உயிர் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய வரத்தை தாங்கள் எனக்கு அருள வேண்டும். அவ்வாறே மரணமற்ற வரம், மரணமற்ற வரம், மரணமற்ற வரம், மரணமற்ற வரம், மரணமற்ற வரம். வாழ்க ககனமும் பூணமும் போற்றும் அசுரகுல சக்கரவர்த்தி, வாழ்க 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 வாழ்க. வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். தாங்கள் எப்படி என்னை தேடிக்கொண்டு இந்த கானகத்திற்கே வந்து விட்டீர்கள்? எனது தவம் நிறைவேறிவிட்டது என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? அசுரகுல குருவான சுக்கராச்சாரியார் இருக்கும் போது அதை நாங்கள் தெரிந்து கொண்டதில் ஏற்பண்ண இருக்கிறது பிரபு. தாங்கள் மகத்தான வரங்களை பெற்றுவிட்டீர்கள் என்றும் ஜெகமனைத்தும் இனி தங்களுக்கே அடிமை என்றும் கூறி எங்களை அனுப்பி வைத்தார். குருதேவருக்கு என் நன்றியை எப்படி சொல்வதென்றே புரியவில்லை. இத்தகைய வரத்தை பெற வேண்டியதன் அவசியத்தை எடுத்து கூறி என்னை அனுப்பி வைத்தவரே அவர்தானே. அமைச்சரே, நான் பெற்ற வரங்களுக்கு முன்னால் வானவரும் மானிடரும் என் தாள் பணிந்து வாழ வேண்டிய நிலை வந்துவிட்டது.
தாங்கள் மகத்தான வரங்களை பெற்றுவிட்டீர்கள் என்றும் தங்கள் வர பலத்தால் இதுவரை அசுரகுலம் இழந்திருந்த சகல உரிமைகளையும் மீண்டும் பெற்றுவிட்டதும் என்று கூறி எங்களை அனுப்பினார். தங்கள் தம்பி ஹிரண்யாட்சகனை கொன்ற அந்த பரந்தாமனுக்கு இது எந்த மரியாதையும் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே. இன்று முதல் மண்ணிலும் விண்ணிலும் எங்கும் என் பெயரால் பூஜைகள் நடக்க வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். அமரரோ முனிவரோ எவராயிருப்பினும் இனிமேல் நாராயணம என்ற அந்த அரியின் பெயரை சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக ஓம் இரண்யகசிபாய நமக என்ற மந்திரத்தை எங்கும் முழங்க வேண்டும். அண்டங்களை பிளந்து செல்லும் அந்த இரண்ய மந்திரத்தின் ஒளி அந்த ஹரியின் காதுகளில் நாராசமாக பாய வேண்டும். அந்த அவமானம் தாங்காமல் அவனே நம்மை தேடிக்கொண்டு இங்கு வர வேண்டும். இதை மீறி எமது திருநாமத்தை சொல்ல மறுப்பவர்கள் ராஜ துரோகிகள் என்று கருதப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். தங்கள் ஆணையை மீறும் துணிச்சல் யாருக்குண்டு பிரபு? இந்த கணம் முதல் உலகங்களிலும் தங்கள் திருநாமமே ஓங்கி ஒலிக்கும். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக என்ற மகா மந்திரத்தை சொல்லிவிட்டுத்தான் பேசத் தொடங்குவார்கள். குருகுலங்களில் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் முதல் மந்திரமே தங்கள் திருப்பெயராகத்தான் விளங்கும். மகிழ்ச்சி அமைச்சரே, மகிழ்ச்சி. என் மனைவி லீலாவதி கருவுற்றிருக்கும் நேரத்தில் பிடிவாதமாக அவளை பிரிந்து தவம் புரியச் சென்றேன். இப்போது அவர் சிறப்பான முறையில் தங்களுக்கு ஒரு ஆண் வாரிசை பெற்று தந்திருக்கிறார். பிரகலாதன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கும் தங்கள் திருக்குமாரர் குருகுல கல்வி பயில வேண்டிய பருவத்தை அடைந்திருக்கிறார். அப்படியா? உடனே புறப்பட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டும். என்ன தயக்கம்? மன்னா, தற்போது அரண்மனையில் இல்லை. வேறு எங்கே இருக்கிறார்கள்? தேவியார் கருவுற்றிருந்த சமயம் நாரதர் அவர்களை தம்மோடு அழைத்து சென்று இனிய கானகத்தில் ஆசிரமத்தில் தங்க வைத்து பாதுகாத்து வந்தார். தங்கள் திருக்குமாரரும் அங்குதான் பிறந்தார். இன்றும் அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். நல்லது, அங்கேயே சென்று அவர்களை காண்போம். அமைச்சரே, அரச பிரதானிகளை அரண்மனைக்கு அனுப்பிவிட்டு தாங்கள் என்னோடு வாருங்கள். அப்படியே செய்கிறேன் பிரபு. பிரதானிகளே, மாமன்னரின் ஆணையை இந்த கணமுதலே நிறைவேற்றுங்கள். எங்கே சொல்லுங்கள், நாடெங்கும் ஒலிக்க வேண்டிய மகா மந்திரம் என்ன? ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. மாமுனியே, என் மகன் பிரகலாதன் ஸ்ரீ நாராயண மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் என் இதயம் அப்படியே பிரகாசம் அடைகிறது. அதுதானம்மா அந்த நாராயண மந்திரத்தின் பெருமை. ஓம் நமோ நாராயணாய நமஹ. அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரித்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது அனைவரும் அறிந்ததாகும். அதனால்தான் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சான்றோர் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் என்னம்மா? திருமாலை தன் குலவைரியாக எண்ணும் என் கணவர் இவன் பேசுவதை கேட்டால் என்ன நேருமோ என்றுதான் எனக்கு அச்சமாக இருக்கிறது. சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை அம்மா. விதைத்ததை அறுவடை செய்யும் போது விளைவுகளை நினைத்து அச்சப்படக்கூடாது. அதனால் உனது அச்சத்தையும் அந்த ஸ்ரீஹரியின் பாதத்திலேயே சமர்ப்பித்து விடு. நடப்பவை அனைத்தும் நாரணன் விளையாட்டு என்று நினைத்து விடு. என்ன சுவாமி? உன் கணவன் இரணியன் பிரம்மதேவரிடம் நிறைய வரங்களை பெற்றுக்கொண்டு உன்னை காண்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறான் அம்மா. என்ன, என் கணவர் வந்து கொண்டிருக்கிறாரா? சுவாமி, என் கணவர் வருகிறார் என்று நான் மகிழ்வதா? இல்லை, என் மகன் பேசுவதை கேட்டால் என்ன நடக்குமோ என்று நான் கலங்குவதா?
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்போதைக்கு இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான மார்க்கம் இருக்கிறது. என்ன சுவாமி, சொல்லுங்கள். அது வேறொன்றுமில்லை. அரண்மனைக்கு சென்ற மறுநாடே குருகுலத்தில் சேரக்கூடிய வயது அவளுக்கு வந்துவிட்ட காரணத்தால் அங்கு அழைத்து சென்று சேர்த்து விடு. அதற்கு பிறகு சிறிது நாள் அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கலாம் அல்லவா? ஆமாம், அதுவும் சரியான யோசனைதான். அப்படியே செய்கிறேன். லீலாவதி, லீலாவதி, லீலாவதி. சுவாமி, எழுந்திரு. நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன் சுவாமி. எங்கே எங்கே நம் மைந்தன் பிரகலாதன்? அதோ பிரகலாதா, இவர்தான் உன் தந்தை. தந்தையே, ஆசி புரியுங்கள். குழந்தாய் பிரகலாதா, உன் மழலை மொழி கேட்டு என் உள்ளம் பூரிக்கிறது. லீலாவதி, என்ன இது? நீ ஏன் இப்படி இந்த ஆசிரமத்தில் வந்து கிடக்க வேண்டும்? இந்த நாரதர் அழைத்தால் அவரோடு நீ ஏன் இங்கு வர வேண்டும்? அது அது வந்து சுவாமி, தேவேந்திரன். என்ன என்ன? இந்திரனுக்கு பயந்து இங்கு வந்தாயா? அப்படி அவன் என்ன செய்தான்? அதை நான் எப்படி கூறுவேன் சுவாமி? நாரதரே, அவன் செய்த கொடுமை அறிந்துதானே லீலாவதி இங்கு கொண்டு வந்தேன். நீங்களே சொல்லுங்கள். அது அது லீலாவதியின் கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்க பார்த்தான் இந்திரன் என்கின்ற ரகசியத்தை நானே எப்படி சொல்வது? அவ்வளவு துணிச்சல் அந்த இந்திரனுக்கு? ஸ்ரீகரியை தூண்டிவிட்டு என் தம்பியின் ஊரை பறிக்க செய்த தேவேந்திரன் என் மகனை கருவிலை அழிக்க பார்த்தானா? ஓ அமைச்சரே, இனி அந்த இந்திரனை வாழவிடக் கூடாது. இப்போதே சென்று அவனுக்கு துணையாக இருக்கும் என் திசை காவலர்களை வென்று அவர்கள் திசை தெரியாமல் ஓடும்படி செய்கிறேன். புறப்படுங்கள். உத்தரவு மட்டும். நாராயண. பார்த்தீரா அமைச்சரே, இரணியன் வந்து விட்டான் என்றவுடனே இருக்கும் நவ நிதியங்களோடு எதிர்கொண்டு வந்தான் குபேரன். எல்லைக்குள் நுழைந்து விட்டேன் என்று அறிந்தவுடனே ஈசானன் கூசாமல் வந்து காலில் விழுந்தான். வருணன் வருக வருக என வாழ்த்துரைத்தான். நிறுத்தி என்றோடு வரவேற்றான். வாயுதேவன் காற்றில் கரைய அக்னி தேவன் எரிந்தே போனான். என் திசை காவலர்களின் போர் கண் நிமைக்கும் நேரத்தில் முடிந்து விட்டது. இல்லை இரண்யா, இல்லை. இந்த தேவேந்திர குல தலைவனான இந்திரனை நீ வென்றால்தான் வெற்றி சங்கை முழக்க முடியும். அடே இந்திரா, உன்னை பிடிப்பதற்காகத்தானடா இத்தனை பேரை கடந்து வந்தேன். அவர்களைப் போலவே நீயும் என்னிடம் அடிபட்டு விழுவதை அவர்களும் பார்க்கட்டும். இந்த வஜ்ராயுதத்தின் பெருமை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். வஜ்ராயுதம்? நிறைமாத கர்ப்பிணியின் கருவை கலைக்க இதைத்தான் கொண்டு சென்றாயா? அது என் மீது பட்டு தூள் தூளாக போகிறது பார். பார்த்து விடுவோம் அதையும். அடே தேவேந்திரா, இன்று முதல் நீயும் உன்னோடு இணைந்த அட்டதிக்கு பாலகர்களும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். அமைச்சரே, இந்த அடிமையை இழுத்துக் கொண்டு வாருங்கள். கோழை ஓடி ஒளிந்து கொண்டான். நாராயண நாராயண.
இந்திரா, அக்னி தேவா, வருண தேவா, வாயு தேவா, தேவர்களை பார்த்து அசுரர்கள் ஓடுவதைத்தானே இதுவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் தேவர்களான நீங்களே ஓடி வருகிறீர்களே, என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? எங்களை பற்றி தெரிந்திருந்தும் ஏன் இப்படி கேலி செய்கிறீர்கள்? கேலி செய்வதா? அந்த அளவுக்கு என்ன நடந்து விட்டது? இரணியன் தவமிருந்து பிரம்மதேவரிடமிருந்து வரங்களை பெற்று வந்த பிறகு எங்களுக்கெல்லாம் நிம்மதி ஏது? வானுலகத்தின் மீது படையெடுத்து அமராவதியை கைப்பற்றி கொண்டு இதோ தேவர்களின் தலைவனான இந்த இந்திரனையும் விரட்டி அடித்து விட்டான். இந்த நிலையில் இங்கு வந்து எங்களை அவமதிப்பது போல் பேசுகிறீரா? ஏதும் தெரியாதவர் போல் நடிக்கிறீரே. விலகிச் செல்லுங்கள். அப்படி சொல் வருணா, இவரிடம் என்ன பேச்சு? விலகி செல்லுங்கள். இரணியனை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கும் உங்களிடம் வந்து இனி அவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற நல்ல செய்தியை சொல்லலாம் என்று நினைத்தேன். வேண்டாம் என்கிறீர்கள், விலகி போய் என்கிறீர்கள். விலகி பெரிகால ஞானியே, திரிலோக சஞ்சாரியே, மகாமுனியே, தேவகானத்தால் அந்த நாராயணனையை மகிழ்விக்கும் தேவ ரிஷியே. அடாடாடாடாடா, காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய காலில் விழுவது உங்களைப் போல வேற யாரும் கிடையாது. சரி சரி, உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? இல்லை, இரண்யனுக்கு ஏதோ ஆபத்து என்று கூறினீர்களே, அது என்னவென்று? சொல்கிறேன். இரணியன் தன் மகன் பிரகலாதனை இன்று குருகுலத்தில் சேர்க்கப் போகிறான். அங்குதான் அவனுக்கு பிரச்சனையே வரப்போகிறது. ஏனென்றால் இரணியனுக்கு மாறாக பிரகலாதன் பேசத் தொடங்குவான். அதனால் அவனுடைய சிந்தனை முழுவதும் இனி பிரகலாதனை சுற்றித்தான் இருக்குமே தவிர தேவர்களான உங்களை பற்றி நினைக்கவே மாட்டான். நாரதரே, குருகுலத்தில் பிரகலாதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்? அதை சொல்லுங்கள். சொல்லுங்களேன். நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். அது என்னவென்றால், அது எப்படி என்றால், இப்பொழுதே சொல்லிவிட்டால் கதையில் சுவை இருக்குமா? அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நாராயண நாராயண. மாணவர்களே, நேற்று நான் என்ன பாடம் நடத்தினேன் என்று ஞாபகம் இருக்கிறதா? என்ன ஒருவரும் வாயை திறக்க மாட்டேன் என்கிறீர்கள்? காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்? இதற்கு மட்டும் வாயை திறங்கள். படிப்பு என்றால் மூடிக்கொள்ளுவது. நீங்கள் எல்லாம் படித்து வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். பிரபு, தாங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்? வா என்று யாரிடமாவது சொல்லி அனுப்பியிருந்தால் நானே ஓடோடி வந்திருப்பேனே. அதனால் என்ன? என் மைந்தன் பிரகலாதனை முறைப்படி தங்கள் குருகுலத்தில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். தாய் தந்தையரை நேரில் வந்து தனையனை சேர்த்து விட்டு செல்வதானே முறை. அதற்காகத்தான் நாங்கள் இருவருமாக இங்கு வந்தோம். அது என் பாக்கியம். தாங்கள் இருவரும் எழுந்தறி உள்ளீர்கள். இந்த ஆசிரமத்தில் சற்று ஓய்வெடுத்த பிறகு அதற்கெல்லாம் எமக்கு நேரமில்லை. குருகுலத்தில் எல்லாம் முறையாக நடைபெறுகிறது அல்லவா? தங்கள் கட்டளைப்படி எல்லாம் முறையாக நடைபெறுகிறது. தங்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் சரியாக கிடைக்கின்றனவா? முறையாகவும் சரியாகவும் சரியான நேரத்தில் கிடைக்கின்றது பிரபு. இன்னும் ஏதேனும் உதவிகள் வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இளவரசனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஒரு குறையும் இருக்காமல் பார்த்துக் கொள்ளுகிறேன் பிரபு. எமது திட்டப்படி பாடங்கள் அனைத்தும் முறையாக நடைபெறுகிறது அல்லவா? தங்கள் திட்டப்படி கட்டளைப்படி பாடங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கின்றது பிரபு. பிரகலாதா, குருதேவரை வணங்கிக்கொள். வணக்கம் குருதேவா. இளவரசர் எவ்வளவு கெட்டிக்காரர் பார்த்தீர்கள்? அவர் யார்? அவர்
சக்கரவர்த்தியின் திருமகன் அல்லவா, அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? குருதேவரே, இன்று முதல் என் மைந்தன் தங்கள் குருகுலத்தில் தங்கி கல்வி பெற வந்திருக்கிறான். இளவரசனுக்குரிய சகல கலைகளையும் கற்பித்து அரியணைக்கு உரியவனாக அவனை உருவாக்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. அவனை பராமரிப்பதற்குரிய அனைத்து வசதிகளும் அரண்மனையில் தங்களுக்கு வழங்கப்படும். பாக்கியம் செய்தேன் பிரபு. குருதேவரே, அவன் மிகவும் சிறியவன். இன்று வரை வெளி உலகம் ஏதும் அறியாதவன். அவனை தாங்கள் தான். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தேவி. கண்ணும் கருத்துமாக அவரை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. தேவி, புறப்படலாமா? பிரகலாதா, நாங்கள் போய் வரட்டுமா? அம்மா, நல்லதம்மா. குழந்தாய், தாய் தந்தரியிடம் ஆசி பெற்று விடை பெற்றுக்கொள். உத்தரவு குருதேவா. தேவி, போகலாமா? இளவரசே, தாங்கள் இங்கேயே அமர்ந்து கொள்ளலாம். இன்று மிக சிறந்த நாள், கல்வி கற்பதற்கான உரிய நாள். அதனால்தான் தங்கள் தந்தையார் இன்று உன்னை இங்கு என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நாம் பாடங்களை ஆரம்பிக்கலாமா? ஓ, தொடங்கலாமே. அதாவது முதலில் இறை வழிபாடு. நான் முதலில் ஸ்லோகம் சொல்லுவேன், அதை நீ அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும், நீங்களும் சொல்ல வேண்டும். புரிகிறதா? ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. இளவரசே, தாங்கள் நான் சொன்னதை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அதை உற்று கவனித்து அப்படியே சொல்ல வேண்டும். புரிகிறதா? ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. நான் சொல்லுவது உங்கள் அனைவருக்கும் புரிகிறதல்லவா? இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. இளவரசே, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஓம் இரண்யாய நமக. ஓம் இரண்யாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அப்படி இல்லை, ஓம் நமோ நாராயண நமக. இளவரசே, என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இது தங்களின் தந்தையின் திருநாமம்தானே? உண்மைதான் குருதேவா, இது என் தந்தையின் திருநாமம்தான். ஆனால் தாங்கள் தெய்வ வணக்கம் என்று கூறிவிட்டல்லவா இதை சொன்னீர்கள்? அது எப்படி பொருந்தும்? நாராயணன் தானே அனைத்துக்கும் மேலானவன். தெய்வ வணக்கம் என்றால் அவரது திருநாமத்தை தானே சொல்ல வேண்டும். நீங்களும் சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக. 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 முடிந்தது என் கதை.
அமைச்சரே, மன்னா, மாதம் மும்மாறி பொழிகிறதா? மாதந்தோறும் மும்மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது மன்னா. மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா? மக்கள் வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் இருக்கிறார்கள் மன்னா. என் மைந்தன் பிரகலாதன் குருகுலத்தில் நன்றாக கல்வி பயில்கிறானா? குருகுலத்தில் தங்கள் குமாரர் மிகச் சிறப்பாக கல்வி பயின்று வருகிறார். ஓம் ஹிரண்யாய நமக. திரிபுவன சக்கரவர்த்தி அவர்களுக்கு அடியேனின் சிறிய விண்ணப்பம். என்ன? தங்கள் குமாரர் என்ன? தங்கள் குமாரர் என் மைந்தனுக்கு என்ன நேர்ந்தது? அவருக்கு ஒன்றுமில்லை, எனக்கு தான். அதாவது எங்கள் குருகுலம் அவருக்கு பொருந்தவில்லை. அதனால் அவரை அரண்மனை, அதாவது இங்கேயே வைத்து அவர் தகுதிக்கேற்றாற்போல் குருநாதரை வைத்து கல்வியை கற்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்? நான் சொல்லுவது அவருக்கு புரியவில்லை. அதனால் அவர் மாற்றி திரித்து வேறொன்று சொல்லுகிறார். நீர் என்ன கூறினீர்? எதை அவன் மாற்றி கூறினான்? அதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? நீரே சொன்னால் என்ன? சொல்லுகிறேன். வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். அவர் வாயால் அவரே சொல்லுவார், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தாய் பிரகலாதா, உன் குருநாதர் உன்னை பற்றி ஏதேதோ கூறுகிறாரே. அவர் சொல்லித்தரும் பாடத்திற்கு நேர்மாறாக எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறாயாமே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. அவர் தவறாக போதித்த ஒன்றை மாற்றி சரியாக சொன்னேன். அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். குருதேவரே, என்ன இது? நீரே தவறான முறையில் பாடம் சொல்லி தந்தால் சீடர்களை என்னவாகும்? என் மைந்தன் சரியாக சொல்லித் தந்ததை புரிந்து கொள்ளாமல் நீர் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீராமே. சக்கரவர்த்தி, வேண்டுமானால் நான் தவறாக எதை சொன்னேன் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை இப்பொழுது இங்கே தங்கள் முன் சொல்லுகிறேன். அது அவர் தவறு என்று அதை எதை திருத்துகிறாரோ அதை தாங்களே பார்த்து கேட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள். நல்லது, அப்படியே நடக்கட்டும். இளவரசே, நான் பாடத்தில் முதல் ஸ்லோகத்தை சொல்லுகிறேன். தாங்கள் அதை அப்படியே சொல்லுகிறீர்களா? சொல்லுங்கள் குருதேவா. ஓம் நமோ ஓம் இரண்யாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. என்ன இது? ஏன் இப்படி நேர்ந்தது? யாரின் மகனுக்கு இதையெல்லாம் சொல்லித் தந்தது? உண்மைத்தான் கேட்கிறேன். சக்கரவர்த்தி, நான் ஒன்றும் அறியேன். நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து தங்கள் திருநாமத்தை தவிர நான் வேறொன்றும் அறியேன். எந்த கொடியவனோ என் மகன் மனதில் இந்த நஞ்சை கலந்திருக்கிறான். இருக்கட்டும், என் மைந்தன் மனதை நானே மாற்றியேன். மீண்டும் தங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். நீர் போகலாம். மீண்டுமா அனுப்புகிறீர்களா? இது யாரை விட்டது? குழந்தாய் பிரகலாதா, ஏன் இப்படி சொல்கிறாய்? உன் தந்தையின் பெயரை 7 லோகமும் பக்தியோடு உச்சரிக்கும் போது உனக்கு மட்டும் என்ன நேர்ந்தது? தந்தை என்ற சொல்லில் தங்கள் பெயரை சொல்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் தெய்வத்தின் பெயர் என்றல்லவா கூறுகிறார்கள், அது எப்படி பொருந்தும்? இந்த அண்டங்கள் அனைத்திற்கும் நான் தான் இறைவன். சகலலோக நாயகன் ஜெகநாதனான சாட்சாத் மகாவிஷ்ணு ஒருவர்தான். அவரை தவிர எவருமே இறைவனாக முடியாது. போதும், நிறுத்து. திரும்ப திரும்ப தான் சொன்னதையே கிளிப்பிள்ளை போல் சொல்லிக் கொண்டிருக்கும் இவனை கிளியை கூண்டில் அடைத்து வைப்பது போல் சிறையில் அடைத்து வையுங்கள். உண்பதற்கு கூட எதுவும் கொடுத்து விடாதீர்கள். தனிமை சிறையில் அன்ன ஆகாரம் என்று கிடந்தால் இந்த பைத்தியம் தானாக தெளிந்து விடும். அரசே, மறுபெற்றிக்க இடமில்லை, இழுத்துச் செல்லுங்கள். பிரகலாதா, பிரகலாதா, சுவாமி, இது என்ன கொடுமை? பெற்ற மகனையே சிறையில் இடுவதா?
அப்படியே சிறையில் இட்டாலும் அவனுக்கு உணவு கொடுக்க மறுப்பதா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அவனை விட்டு விடுங்கள். லீலாவதி, எனக்கு மட்டும் என் பிள்ளையை கொடுமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணமா? பெற்ற பாசம் எனக்கு மட்டும் இல்லையா? காரணத்தோடு தான் இப்படி செய்கிறேன். எப்படி இருப்பினும் அவன் சிறு குழந்தை ஆயிற்றே. பச்சிளம் பாலகன் பசியால் துடிதுடித்து போவானே. சுவாமி, அவன் அங்கே சிறைக்கூடத்தில் கட்டாந்திரையில் படுத்திருக்கும் போது நாம் மட்டும் எப்படி அம்சதொழிகா மஞ்சத்திலே எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் சுவாமி? இதையெல்லாம் நான் மட்டும் யோசிக்கவில்லை என்று நினைத்தாயா? ஒரே ஒரு இரவு சிறைச்சாலையில் தனிமையில் இருந்தால் போதும் பயந்து போய் எனது பெயரை சொல்ல தொடங்கி விடுவான். அப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று பணிந்து விடுவான். பிறகென்ன, நானே அவனை தோளில் சுமந்து கொண்டு வந்து என் மடியில் அமர வைத்து உணவூட்டி மகிழ மாட்டேனா? சுவாமி, இவ்வளவு பாசத்தை உங்கள் நெஞ்சிலே வைத்துக் கொண்டு அவனை சிறையிலிட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சும்மா என்பார்களே, அப்படி சற்று பயமுறுத்துவதற்காகத்தான் இப்படி செய்கிறேன். இருப்பினும் என் குழந்தை என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிந்து தனித்து இருந்ததில்லையே. அவன் அந்த சிறைக்கூடத்திலே எப்படி தனித்திருப்பான் சுவாமி? அவனுக்கு தெரியாமல் பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதனால் அவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் அமைதியாக என்னோடு வா. ஓம் நமோ நாராயணாய நமः. 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 பிரகலாதா, பிரகலாதா. அம்மா, அம்மா, நீங்களா? நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? நான் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன். என்னை தடுக்க எவராலும் முடியாது. ஆனால் அப்பா, அவர் அப்படித்தான் பேசுவார். அப்பொழுதுதானே அவரது பிறப்பின் நோக்கம் நிறைவேறும். புரியவில்லை அம்மா. உனக்கு எதற்கு அதெல்லாம்? வா, பசியோடு இருப்பாய், இந்த உணவை சாப்பிடு. அமுதம் போல் இருக்கிறதம்மா. அந்த அமுதத்தை கடையச் சொன்னதே நான் தானே. அப்படி என்றால் அது இந்த உணவை நானே சமைத்தேன் அல்லவா, அதைத்தான் சொன்னேன். சாப்பிடு. இன்னும் போதுமா? போதும். வா, என் மடியில் படுத்து.
நாராயண. நாரதரே, நாரதரே, திரிலோக சஞ்சாரியே, திரிகால ஞானியே, தேவகானத்தால் அந்த நாராயணனை மகிழ்விக்கும் தேவரிஷியே, எல்லாம் நான் தான். ஒருவனை புகழ்வதென்றால் இல்லாத பெருமைகளை எல்லாம் சொல்லி புகழ்வீர்கள். வேண்டாம் என்றால் இருக்கும் பெருமைகளை கூட மறைத்து விடுவீர்கள். நாரதரே, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தாங்கள் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டும் தெய்வம். நாங்கள் அப்படியே செய்வோம் நாரதரே. எங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? இல்லை, பிரகலாதனால் இரஞ்சனுக்கு ஆபத்து வரும் என்று கூறினீர்கள். ஆமாம். ஆனால் அவன் அவரை சிறையில் அடைத்து விட்டான். அவரோ சிறையில் நிம்மதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இது போதாதென்று இறைவனும் தாயின் வடிவில் வந்து அவருக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை இப்படியே நீடித்தால் இதற்கு எப்பொழுதுதான் ஒரு முடிவை ஏற்படும்? நீங்கள் கேட்பது நியாயம்தான். வேண்டுமானால் இப்படி செய்யட்டுமா? எப்படி? நேராக இளைஞனிடம் போகிறேன். ஏனப்பா ஒரு குழந்தை பிரகலாதனை இப்படி சிறையில் அடைத்து வைத்து துன்பப்படுத்துகிறாய்? அதனால் சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றிவிடு, குழந்தை நிம்மதியாக நிஷ்டையில் இருக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறேன். அதுதான் சரி நாரதரே, அப்படியே செய்யுங்கள். வருணதேவா, என்ன பாயிற்று உனக்கு? மழை மேகம் பொழிந்தவுடன் வறண்டு போவது போல் உன் அறிவும் வறண்டு விட்டதா? ஏன்? பிரகலாதனால் இரஞ்சனுக்கு துன்பம் இல்லை என்று தெரிந்தால் அவன் நம்மை தேடி தேடி வந்து துன்புறுத்த மாட்டானா? நாமும் ஓடி ஓடி சென்று ஒளிந்து கொள்ளும் நிலை வந்து விடாதா? நாரதரே, என்ன இது? என்ன? இரணினுக்கும் பிரகலாதனுக்கும் மோதல் ஏற்பட்டால் தானே ஏதாவது நடக்கும். என்ன நடக்கும்? மகன் என்றும் பார்க்காமல், பாலகன் என்றும் நினைக்காமல் அந்த குழந்தையை அவன் கொன்று விடுவான். தேவர்களான நீங்கள் ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும் என்று இப்படி அலைகிறீர்களே, இது சரிதானா? சரி 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 சரி, ஒன்றும் கவலைப்படாதீர்கள். இரணியனை அழிப்பதற்கு என்ன வழி என்பதை பரந்தாமனே ரகசியமாக பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டிருக்கிறேன். அதனால் நிச்சயமாக அவனுடைய அழிவுக்கு நானே வழி செய்வேன். கவலைப்படாதீர்கள். நாரதரே, நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? அது என்னவென்று எங்களுக்கும் சொல்லுங்களேன். அப்படியா? சொல்ல வேண்டும் என்கிறீர்களா? சொல்லலாம். ஆனால் சொல்லிவிட்டால் பிறகு நீங்கள் என்னை மதிப்பீர்களா? என் காலில் விழுவீர்களா? அதனால் கலகம் செய்வதற்கு ஒரு நாரதன் போதும். நீங்களும் அப்படி மாற வேண்டாம். நாராயண நாராயண. வாழ்க இரணியனின் பிரதான அமைச்சர் பிரகஸ்தன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். எங்கள் சக்கரவர்த்தியை சந்திக்க வந்தீர்களா? ஆமாம், போகும் வழியில் தங்களை பார்த்தேன். தாங்கள் ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தெரிந்தது. அப்படி என்னதான் நடந்தது என்று அறிந்து கொள்ளலாம் என்று வந்தேன். என்ன நேர்ந்தது? ஏன் இந்த தவிப்பு? தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது பிரபு? மன்னர் தன் மகனை எப்படியும் கொன்றே தீர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அதற்காக மத யானைகளை விட்டு மிதிக்கச் செய்தும், அதிலும் சாகவில்லை என்று சொன்னால் பாம்புகளை விட்டு கடிக்கச் செய்ய வேண்டும் என்றும் ஆணையிட்டு இருக்கிறார். எதற்கு இரணியன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான்? வாளாலே கழுத்திலே ஒரு வெட்டு, கதையாலே தலையிலே ஒரு தட்டு, அவன் கதை முடிந்து விடுமே. அதையும் தான் செய்து பார்த்தோமே பிரபு. வாளால் வெட்டினால் அது வெட்டியவனின் உடலை போய் போய் தாக்குகிறது. ஓ. கதாயுதத்தால் தட்டினால் தாக்கியவனையே திரும்பவும் தாக்குகிறது. ஓ, அதனால் தான் பாம்பு, யானை இப்படியெல்லாம் தொடங்கி விட்டானா இரணியன்? சரி, அப்படியே இருந்தாலும் அதற்கு தாங்கள் என்ன செய்ய முடியும்? தாங்கள் பொறுமையாக இருங்கள். பாலகனின் உயிரை பறிக்க வேண்டிய பாவத்தை செய்ய வேண்டி இருக்கிறதே என்ற பயம் ஒரு பக்கம். அப்படி செய்து பிரகலாதனை எதுவும் செய்யாவிட்டால் அந்த கோபத்தை என் மீது காண்பிப்பாரே என்ற பயம் மறுபக்கம். இருதலை கொள்ளி எறும்பு என்பார்களே, அப்படிப்பட்ட நிலை தங்களுக்கு இருந்தாலும் தாங்கள் அனுப்பிய வீரர்கள் நல்ல செய்தியோடு வருவார்கள். தாங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அதோ வருகிறார்கள்.
என்னவாயிற்று? ஆவேசத்தோடு ஓடி வந்த மத யானை இளவரசரை கண்டவுடன் சிங்கத்தை கண்டது போல் பயந்து திரும்பி ஓடி வந்து நம்பி வீரர்களையே மிதித்து கொன்று விட்டது பிரபு. பாம்பு பிடாரன் கொண்டு வந்த விஷ நாகங்களை இளவரசர் மீது போட்டவுடன் பூமங்களையாக மாறிவிட்டது. சுவாமி, இப்போது சொல்லுங்கள், இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? பிரகலாதன் உயிர் பிழைத்தான் என்பது நல்ல செய்தி. அதற்காக இரணியன் தங்களை கோபித்துக் கொள்ளப் போகிறான் என்பது கெட்ட செய்தி. சுவாமி சுவாமி, இப்போது நான் என்ன செய்வது? இந்த அபாயம் நீங்க ஒரு உபாயம் சொல்லுங்கள். சொல்கிறேன். அதாவது நாகம், யானை இப்படியெல்லாம் மிருகங்களை வைத்து ஏன் போராட வேண்டும்? பஞ்சபூதங்களில் ஒன்றை கொண்டு அவனை கொன்று விடலாமே. எப்படி? மலை மேலிருந்து தூக்கி போடலாம், கடல் நீரிலே தூக்கி வீசலாம். ஏன், நெருப்பிலே போட்ட பிறகு மாண்டவர்தான் உண்டே தவிர மீண்டு வந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? அதுதான் சரி. சரி, அப்படியே செய்கிறேன். சற்று பொறுங்கள். இப்படி வாருங்கள். நீங்கள் இதையெல்லாம் நான் சொன்னேன் என்று சொல்லிவிடாதீர்கள். தாங்களே யோசித்து சொன்னது போல் சொல்லி நல்ல பெயர் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்? உண்மையாக உழைப்பவனை விட உழைப்பதைப் போல் பாவனை செய்கிறானே அவனை நம்புவதுதான் உலகத்தின் பழக்கம். நாராயண நாராயண நாராயணாய நாராயண. ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக. அவமானம், அவமானம்! தேவர்கள் யாவரையும் இரண்ய கசிவாய நமக என்று சொல்ல வைத்த எனக்கு எனது குமாரனையே அப்படி சொல்ல வைக்க முடியவில்லையே என்பது அவமானம். என்னை எதிர்ப்பவர்கள் எவராயினும் கண் நிமைக்கும் நேரத்திலே கொன்றொழிக்கும் எனக்கு சின்னஞ்சிறு பிள்ளை ஒருவனை கொல்ல முடியவில்லையே என்பது பெருத்த அவமானம். அரசே, ஆயுதங்கள் என்பதே எதிரிகளின் ஆவியை பறிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதானே. ஆனால் தங்கள் திருக்குமாரனின் மேனியில் ஆயுதங்களே பாயவில்லை என்னும் போது நாங்கள் என்னதான் செய்ய முடியும்? அப்படியானால் அவனை ஏதும் செய்யாமல் விட்டு விடுவதா? எந்த வகையிலாவது அழிக்க முயற்சி செய்ய வேண்டாமா? அதையும் தான் செய்து பார்த்தோமே. விதிக்க வந்த யானை வண்டியிட்டு வணங்கியது. சீறி வந்த நாகங்கள் மாலைகளாக மாறிவிட்டன. இந்த நிலையில் நாம் வேறு என்னதான் செய்ய முடியும்? அப்படியானால் இனி இந்த அரண்மனை முழுவதும் நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டிரு, நாடு முழுவதும் ஹரி கதா காலட்சேபம் செய்து கொண்டிரு என்று விட்டு விடுவதா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. இதுவரை செய்த முயற்சிகள் எதுவும் சரியில்லை. அதனால் வேறு ஏதேனும் செய்துதான் அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். சொல்லுங்கள், என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள். என்ன செய்யலாம்? அரசே, முனிவர்களின் ஆசிரமத்தை தீயிட்டு கொளுத்தினோமே. தவ வலிமை பெற்ற அந்த முனிவர்களில் ஒருவர் கூட அந்த தீயிலிருந்து தப்பிக்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிட்டார்களே. அப்படி இருக்க இவன் கற்ற மாயை எல்லாம் அந்த தீயிடம் என்னவாகும்? அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே. இப்போதுதான் தங்கள் தகுதிக்கு தகுந்த யோசனை ஒன்றை சொல்லி இருக்கிறீர்கள். உடனே புறப்படுங்கள். வான்மூட்ட தீ வளர்த்து அதில் அவனை வீசி எறிய செய்யுங்கள். ஊரறி அவனை எரித்து யாவருக்கும் பாடம் புகட்டுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமஹ. 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 ஏன் இப்படி ஆச்சரியத்தோடு பார்க்கிறீர்கள்? இவையெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவிளையாடல் தானே. அவரது பக்தனை நீரோ நெருப்போ ஏதும் செய்யாது. ஏனென்றால் அவர் ஆதி அந்தமற்றவர், சர்வலோக நாயகர், சகல உயிர்களுக்கும் ஆத்மாவாய் விளங்குபவர். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. இரணியன் வந்து விட்டான் என்ற உடனே கோழை ஓடி ஒளிந்து கொண்டான்.
சுவாமி, சொல் லட்சுமி. தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? உன்னை தவிர வேறு யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? தாங்கள் துயில் கொள்வதை ஹரிதுயில் ஹரிதுயில் என்கிறார்களே, அதற்கு என்ன பொருள்? இவ்வளவு காலத்திற்கு பிறகு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் என்ன? தாங்கள் பதில் சொன்னால்தானே என்னால் அதை சொல்ல முடியும். அரிதுயில் என்றால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே உறங்குவது போல் இருப்பது என்பதுதான் அதன் பொருள். இப்படி போய்கொண்டிருந்தால் ஹரிதுயில் போய் ஆழ்ந்த துயிலாகிவிடுமோ என்று சந்தேகமாயிருக்கிறது. ஏன்? பிறகு என்ன? பச்சிலம் பாலகனான பிரகலாதனை அந்த பாதகன் எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறான். சிறு பிள்ளை என்றும் பாராமல் நெருப்பிலை போட்டு எரிக்க முயன்றானே. இதையெல்லாம் பார்த்தும் தங்களால் எப்படி உறங்க முடிகிறது? நெருப்பிலே போட்டால் என்ன? நீயே அங்கு சென்று செந்தணல் கொழுந்துகளை நீ வசிக்கும் செந்தாமரை மலர்களாக மாற்றிவிட்டாயே. நெருப்பு எரிக்கவில்லை என்றவுடன் அந்த இரண்யன் கடல் நீரில் அல்லவா தன் பிள்ளையை போடச் சொன்னான். போட்டார்களா? ஏன், நீங்கள் அதை பார்க்கவில்லையா? கடல் நீரே பொங்கி எழுந்தது. தங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் கடலில் வீசப்பட்ட அந்த பிள்ளையை மச்சக்கண்ணியர் இருவர் மேலே கொண்டு வந்தார்களே, அதை நீ பார்க்கவில்லையா? அதனால் என்ன பயன்? அந்த பாதகன் மறுகணமே மலை மேலிருந்து வீச செய்தானே. ஆனால் பூமாதேவி அங்கு தோன்றி தன் இரு கைகளால் அவனை தாங்கிக் கொண்டாளே. இப்படியே நடந்து கொண்டிருந்தால் எப்படி? அந்த இரண்யனை வதம் புரிந்து பிரகலாதனை எப்பொழுது காப்பாற்றப் போகிறீர்கள்? கவலைப்படாதே லட்சுமி. அதற்குரிய உச்சகட்டத்தை தொடங்கி வைக்க நாரதன் அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அது இந்த நாராயணனை இரண்ய சம்ஹாரத்திற்காக பூமிக்கு கொண்டு செல்லும். அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று ஊரறி அவனை நெருப்பில் இட்டால் ஊரையே நாராயண மந்திரத்தை சொல்லும்படி செய்து விட்டாராம். இரண்ய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அரிமந்திரத்தை சொல்லிக் கொண்டு அவன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை அரசே, இப்போது எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. விபரீதமான இந்த யோசனையை சொல்லி அதற்கு வித்திட்டவரை தாங்கள் தானே இப்போது வந்து புலம்புகிறீரே. இதுவரை எல்லாவற்றையும் ரகசியமாக செய்து கொண்டிருந்தோம். அது நம்மோடு போயிற்று. ஒரு செய்யும்படி தாங்கள் தான் ஆணையிட்டீர்கள். இப்போது அது ஊரோடு போய்கொண்டிருக்கிறது. அமைச்சரே, அரசே, என்ன முணுமுணுக்கிறீர்? இதில் என் குற்றம் எதுவும் இல்லை. அதைத்தான் சொன்னேன். நான் வருகிறேன் மன்னா. மன்னா, நான் வருகிறேன். நாராயண நாராயண நாரதரே, இரண்யாய நமக இரண்யாய நமக இரண்யாய நமக. காலம் எல்லாம் அந்த நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் நீரே எம் குரலை கேட்டதும் அந்த பெயரை மாற்றிக் கொண்டீர். ஆமாம். ஆனால் இங்கு என் மகனே என் பெயரை சொல்ல மறுக்கிறான். என் மகனோடு சேர்ந்து கொண்டு என் மனைவி அந்த பெயரை உச்சரிக்க தொடங்கி விட்டாள். என் கண்ணெதிரே அந்த ஸ்ரீஹரி அவனை காப்பாற்றி விட்டான் என்று துதிபாடுகிறாள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? எவ்வளவு முயன்றும் உன்னால் உன் மகனை கொல்லவே முடியவில்லையே, அதுதான் காரணம். உண்மைதான். அவன் மடிந்திருந்தால் இவளுக்கு ஏற்பட்டிருக்கும் மயக்கம் நீங்கி இருக்கும். அந்த வேடதாரியின் பெயர் இந்த அரண்மனையில் ஒலிப்பது நின்றிருக்கும். என்ன செய்தும் அவனை கொன்று போட முடியவில்லையே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதை பற்றி நீ ஆராய்ந்து பார்த்தாயா? எதை எதை ஆராய வேண்டும் என்கிறீர்கள்? சமுத்திர நீரை அவனை தூக்கி கரையில் சேர்க்கிறதா? செந்தணல் நெருப்பே செந்தாமரையாக மாறுகிறதாம். மலையிலிருந்து தூக்கி வீசினால் பூமாதேவியை ஏந்திக் கொள்கிறாளாம். இத்தனைக்கு மேலே என்னதான் செய்வது? உன்னுடைய கேள்விகளிலேயே அதற்கான பதிலும் இருக்கிறது. சற்று சிந்தித்து பார். இப்பொழுது நீ என்ன சொன்னாய்? ஏந்துகிறதாம், தாங்குகிறதாம், மாறுகிறதாம், மீறுகிறதாம்.
இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாயே தவிர இதில் ஒன்றை கூட நீ நேரில் இருந்து பார்க்கவில்லை, அப்படித்தானே? நாரதரே, நீர் என்ன சொல்ல வருகிறீர்? இவையெல்லாம் உன் கண் முன்னால் நடக்கவில்லை என்ற காரணத்தால் இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்வதே உண்மைதானா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. எமது பணியாளர் மீது தங்களுக்கு சந்தேகமா? அமைச்சர் முதலான அத்தனை பேருமே பொய் சொல்கிறார்கள் என்கிறீர்களா? அப்படி சொல்லவில்லை. பிரகலாதன் மீது எல்லோருமே மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு அடுத்த அரசன் அவன்தான் என்று அவன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக எதையுமே செய்யாமல் அது அப்படியாகிவிட்டது, இது இப்படியாகிவிட்டது என்றெல்லாம் பொய் சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். அரண்மனையில் இருக்கும் அத்தனை பேருமே பிரகலாதனிடம் பாசம் வைத்திருக்கிறார்கள். எனக்கு பிறகு அரியணைகள் அமரப்போகும் இளவரசன் என்று அவன் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதனால் நான் சொன்ன எதையுமே அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். எனது ஆணையை நிறைவேற்றிருக்க மாட்டார்கள். இப்பொழுதே சென்று அவர்கள் அத்தனை பேரையும் என்ன சொல்கிறாய்? அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு நீ தனியாக அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறாயா? அப்படியானால் இப்பொழுதே சென்று என் கண் முன்னாலேயே. வேண்டியதில்லையே, அப்படியெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும்? நீ நினைத்துப்பார், நீ ஒரு நாகத்தை அனுப்பினால்தானே அது மாலையாக மாறிவிட்டது என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். அதற்கு பதிலாக அந்த நாகத்தின் நஞ்சையே கொண்டு வந்து அதை உன் மகனுக்கு கொடுத்து விட்டால்? ஆஹா, அருமையான யோசனை. இப்பொழுதே சென்று ஆலகால நஞ்சை கொண்டு வந்து என் கையாலே அந்த பாலகனுக்கு தந்து கொன்று விடுகிறேன். அது மட்டும் போதுமா? வேறு 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 எப்படி செய்ய வேண்டும் என்கிறேன்? உன்னுடைய மனைவி லீலாவதி என் மகனை ஸ்ரீஹரி காப்பாற்றி விட்டார் என்று பெருமை பேசினாள் என்று சொன்னாய் அல்லவா? அதனால் அந்த நஞ்சை அவள் கையிலேயே கொடுத்து அவள் கையாலேயே அந்த பிரகலாதனுக்கு கொடுக்கும்படி செய்து விட்டால்? ஆஹா, இது அதைவிட அருமையான யோசனை. அதுதான் அவளுக்கு தகுந்த தண்டனை. தாய் கையாலேயே மகன் மடிய வேண்டும். அதை இந்த தந்தை அருகிலிருந்து பார்த்து மகிழ வேண்டும். அதன் பின் உலகிலும் இரண்யகசிபாய நமக என்ற மந்திரத்திற்கு எதிராக எதுவுமே இருக்க முடியாது. ஜனார்த்தனா, சர்வலோக நாயகா, நான் செய்தது சரியா என்பது எனக்கே தெரியவில்லை. தீமையை நீக்குவதற்கு நீ வரவேண்டிய பாதையை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இப்படியெல்லாம் செய்தேன். இரணியனின் கொடுமைகள், பாவங்கள் எப்பொழுது உச்சகட்டத்தை அடைகிறதோ அப்பொழுதுதான் நான் அவதாரம் செய்வேன் என்று சொன்னீர்களே, அதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். தாய் கையால் மகனுக்கு நஞ்சு கொடுப்பதை விட மிக கொடிய செயல் வேறு என்ன இருக்க முடியும்? அதற்கு நான் தூண்டிவிட்டேன். ஜனார்த்தனா, நான் இப்படியெல்லாம் செய்தது தவறு என்றால், பாபம் என்றால், இந்த பாவத்திற்கு தூண்டிவிட்டவரே தாங்கள் என்பதால் இந்த பாவமும் தங்களையே சேரும். நாராயண 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 நாராயண. மகனே பிரகலாதா, இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நான் இந்த துன்பத்திற்கு ஆளாக வேண்டும்? மன்னர் உன்னை கொல்ல உத்தரவிடும் போதெல்லாம் நான் மனம் பதறுவதும், உன்னை உயிரோடு பார்க்கும் போது நான் நிம்மதி அடைவதுமாக இந்த திரிசங்கு சொர்க்கத்தில் இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படி நிம்மதி இல்லாமல் நான் தவிக்க வேண்டும்? வேண்டாமடா கண்ணே, உன் தந்தை சொல்வதை கேள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? தந்தை சொல்லித் தருவது மந்திரமாக இருக்கலாம் தாயே, ஆனால் அந்த மந்திரத்திற்குரிய தெய்வமே தந்தையால் எப்படி இருக்க முடியும்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அல்லவா? உண்மைதான் அம்மா. ஆனால் மாதா பிதா குரு அனைத்திற்கும் மேலானது தெய்வம் அல்லவா? உன் உயிருக்கு சோதனை வரும்போதெல்லாம் நான் படும் வேதனை உனக்கு தெரியாதா கண்ணே? ஏற்படும் சோதனை அனைத்திலும் எம்பெருமான் என்னை காத்துக்கொள்வது உங்களுக்கு புரியவில்லையா?
அந்த எம்பெருமான் எப்போதும் எங்கும் உன்னை காப்பார் என்பது என்ன நிச்சயம்? இறைவனின் எல்லையற்ற கருணையின் மீது ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? பிரகலாதா, அம்மா, ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் திருநாமத்தின் மகிமையை கூறுகிறேன், கேளுங்கள். பாவங்கள் நீங்கிடும் நாராயணா என்னும் நாமம், தீரார வல்பிணிகள் மாறார துன்பங்கள் தீர்த்து ரட்சிக்கும் நாமம், மெய்ஞான வழி தந்து அஞ்ஞானம் நீக்கியே மேன்மை தந்துருளும் நாமம், மெய்யான கிருபையுடன் வைகுந்த வாழ்வினை நிலையாக அளிக்கும் நாமம். போதும், நிறுத்து. இந்த திருநாமத்தை சொல்லவே முடியாதபடி செய்து விடுகிறேன். அதையும் தீர்மானிக்க வேண்டியது ஸ்ரீமன் நாராயணன் தான். லீலாவதி, சுவாமி, இதோ இதை நீயே உன் கையால் உன் மகனுக்கு கொடு. சுவாமி, இது இது என்ன சுவாமி? புரியவில்லை? உயிரை குடிக்கும் நஞ்சு. பாம்புகள் கடிக்காமல் பரந்தாமன் காப்பாற்றி விட்டான் என்று மகிழ்ந்தாயே. நாகங்கள் தீண்டாததால் உள்ளே செல்ல முடியாத நஞ்சு பாலில் கலந்து பருகும் போது உள்ளே சென்று உடல் முழுவதும் பரவத்தானே செய்யும். இது என்ன விபரீதம்? இது என்ன விபரீதம்? சுவாமி, பெற்ற மகனே என் கையாலேயே கொல்வதற்கு விஷத்தை தருகிறீர்களே, இப்படிப்பட்ட கொடிய எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? அந்த கொடுமையான தண்டனையை எனக்கு தருவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? எப்படி மனம் வந்தது? இப்படி ஒரு மகனை பெற்றாயே, அதுவே நீ செய்த முதல் குற்றம். இவன் கருவில் இருக்கும் போதே நாரதரின் பாதுகாப்பில் தங்கி நாராயண மந்திரத்தை கற்றுக்கொள்ள இடம் தந்தாயே, அது இரண்டாவது குற்றம். இன்று உன் பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசிய போது அந்த லட்சுமியை தாங்கிக் கொண்டால் அது ஸ்ரீஹரி காப்பாற்றி விட்டான் என்று என் கண்ணெதிரே அந்த நாராயணனை புகழ்ந்தாயே, அதுவே நீ செய்த மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். ஐயோ, அது என் பிள்ளை பிழைத்து விட்டான் என்ற ஒரு சந்தோஷத்தில் நான் தவறுதலாக கூறிய வார்த்தை சுவாமி. அதற்கான தண்டனையை நீங்கள் எனக்கு தருவதாக இருந்தால் அந்த விஷத்தை எனக்கு கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் சுவாமி. அதுதான் நடக்காது. இதை நீயே உன் கையால் உன் மகனுக்கு கொடுக்க வேண்டும். இதை குடித்து உடல் துடித்து உன் கண் முன்னாலேயே உன் மகன் மடிய வேண்டும். அதை நான் என் கண்ணார காண வேண்டும். நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னதும் எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போகிறது என்று எல்லோரிடமும் சொல்லி நீங்கள் மகிழ்ந்தீர்களே. இந்த நாடே விழா கோலம் பூண்டு கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆணையிட்டீர்களே. அப்படி நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் மகனுக்கு விஷத்தை கொடுக்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம் சுவாமி? தாயே, ஏன் இந்த வீண் கலக்கம்? பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டவர்லவா என் பரந்தாமன். நாகங்களுக்கெல்லாம் அரசனான ஆதிசேஷன் மீதே பள்ளி கொண்டிருப்பவரின் பக்தனை இந்த நாகத்தின் நஞ்சு என்ன செய்ய முடியும்? தயங்காமல் அதை பெற்று என்னிடம் தாருங்கள். பார்த்தாயா இவன் பேசுவதை? இப்படிப்பட்ட பிள்ளை வேண்டும் என்றால் நான் விழா கொண்டாடினேன். என்னுடைய பிரதிபிம்பமாக எனது பகைவர்களான அந்த தேவர்களை பழிவாங்குபவனாகத்தான் என் மகன் இருக்க வேண்டும். என் தம்பியை கொன்ற பாதகனிடம் பக்தி செலுத்தும் பிள்ளை எனக்கு தேவையில்லை, தேவையில்லை. இதை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்.
காரியம் செய்தீர்கள். இன்னும் கொஞ்சம் தடுமாறி இருந்தால் இதில் இருக்கும் நஞ்சு கீழே கொட்டி போயிருக்குமே. பிறகு எப்படி மாமன்னரின் ஆணையை தாங்கள் நிறைவேற்றுவீர்கள்? பிரகலாதா, பிரகலாதா. அம்மா, ஏன் இந்த அச்சம்? பரிபூர்ண சரணாகதி என்ற தத்துவத்தை மறந்து விட்டீர்களா? சர்வலோக நாயகனான ஸ்ரீஹரி சரணடைந்தவர்களை எப்போதும் கைவிட மாட்டார். தைரியமாக இருங்கள். லீலாவதி, வா. வா. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. அந்த இரண்டியன் பிரகலாதனுக்கு தன் தாயின் கையினாலேயே விஷம் தரும்படி செய்து விட்டாள். பிரகலாதனும் நாராயணா என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நஞ்சினை அறிந்து விட்டாள். அந்த நஞ்சினால் பிரகலாதன் பாதிக்கப்பட்டானா சுவாமி? உடலே நீல நிறமாகி மயங்கி விழுந்திருக்கிறான் பிரகலாதன். பாவங்களின் உச்சகட்டத்திற்கே சென்று விட்ட இரண்யனை இனியும் விட்டு வைக்க இயலாது. ஆதிசேஷா, உடனே செல். அழிந்தான் என் பரம வைரி, அழிந்தான் அந்த ஹரியின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த அறிவற்ற சிறுவன், அழிந்தான் என் குலத்தை காக்க வந்த என் வாரிசான என் மகன் பிரகலாதன். இரண்யா, அதற்காக ஏன் கலங்குகிறாய்? அண்டங்கள் எல்லாம் இனி உன் பெயர்தான் முழங்கப் போகிறது. அகிலமெங்கும் இரண்யாய நமக என்று உனது திருநாமமே வழங்கப் போகிறது. ஆம் ஆம், இனி அனைவருக்கும் நானே இறைவன், நானே கடவுள். எந்த பரந்தாமன் பெயரை சொல்லி மீண்டும் மீண்டும் பிழைத்து வந்தானோ அந்த பிரகலாதன் மாண்டு விட்டான், மடிந்தே போனான். நானே நஞ்சு கொடுத்து அவனை கொன்று விட்டேன். அப்படி சொல்கிறேன். ஹரியின் பெயரை சொல்பவர்களுக்கு மரணமில்லை என்ற நம்பிக்கையை இன்று நீ உடைத்தெறிந்து விட்டாய். இனி இந்திராதி தேவர்களும் சரி, மற்றும் உள்ள கிண்ணற கிம்புருட கந்தர்வர்களும் சரி, உன் பெயருக்கு எதிராக ஒரு மாற்று பெயரை சொல்லவே மாட்டார்கள். சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இனி சகல லோகங்களுக்கும் நானே தலைவன், நானே கடவுள். இல்லை தந்தையே, இல்லை. நீங்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது. ஏனென்றால் கடவுள் என்று சொன்னால் அது அந்த பரமாத்மா ஒருவரைத்தான் குறிக்கும். நீ நீ எப்படி உயிர் பிழைத்தாய்? எப்பொழுதும் என்னை காக்கும் ஸ்ரீஹரி இப்பொழுதும் என்னை காத்து அருளினார். என்னை காண பயந்து
பார்க்கடலை விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட கோழையடா உன் ஸ்ரீஹரி. அவன் இருப்பது உண்மையானால் எங்கே, எப்படி, எந்த வடிவத்தில் இருக்கிறான்? ஆலம் வித்து சிறியதாக இருந்தாலும் அதனுள்ளே எப்படி மிகப்பெரிய மரம் அடங்கி இருக்கிறதோ அப்படி இருக்கிறான். ஒரு காரியம் நடைபெறுவதற்கான காலமாகவும் கருவியாகவும் இடமாகவும் இருக்கிறான். அத்தொழிலின் பயனாகவும் அவரே இருக்கிறான். மணியின் ஒலி போல் யாழின் இசை போல் அடங்கி இருக்கிறார். அப்படியானால் அவனை எப்படித்தான் தெரிந்து கொள்வது? எளிதாக தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இருந்தால் அது எப்படி இறைவனுக்கு பெருமை அளிக்கும்? புவியில் இருக்கும் எல்லா பொருள்களும் இறைவனுடையது. புவியில் இருக்கும் எல்லா பொருள்களிலும் இறைவன் இருக்கிறார். போதும், நிறுத்து. இந்த உலகத்திலே அவன் இருக்கிறான் என்றால் எந்த இடத்திலே இருக்கிறான்? அண்ட பகிரண்டங்களிலே நிறைந்திருக்கிறார். அகிலத்தில் உள்ள அனைத்திலும் கலந்திருக்கிறார். உயிருள்ள சரம் உயிருள்ளார் அச்சரம் எனும் சராசரங்கள் யாவினும் பராபரனான பரந்தாமன் அமைந்திருக்கிறார். யாருமே அளவிட்டு கூட பார்க்காமல் அணுவை 100 கூறாக்கி அதன் பிரிவுகளிலே இருக்கிறார். மேரு மலையிலே இருக்கிறார். உயிர்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் மூச்சிலே இருக்கிறார். இங்கு நாம் பேசும் பேச்சிலே இருக்கிறார். ஏன், இந்த தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். வீணாக வளர்த்தாதே. எங்கும் இருப்பதாக நீ சொல்லும் அந்தகாரே, இந்த தூணிலே இருக்கிறானா? நிச்சயமாக முடியும். இந்த தூணுக்குள்ளே உன்னால் அவனை காண்பிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அடே, இந்த ஸ்ரீஹரி மட்டும் இந்த தூணிலே இல்லாமல் போனால் நானே உன்னை கொன்று விடுவேன். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. என்ன? தந்தையே, தாங்கள் பலமுறை முயன்றும் என் உயிரை அழிக்க முடியாமல் போய்விட்டதை அதற்குள் மறந்து விட்டீர்களா? ஆனால் நான் இதை மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த தூணில் மட்டும் என் பெருமாள் இல்லை என்றால் நீங்கள் என்னை அழிப்பதற்கு முன்பே நானே என்னை அழித்துக் கொள்வேன். அப்படியானால் இதோ இப்போதே இந்த தூணை பிளக்கிறேன். உன் நாராயணன் வருகிறானா என்று பார்க்கிறேன். ஆவேசத்தின் வடிவமாக எம்பெருமானை மலர் செய்த உன்னால்தான் மீண்டும் அவரை அமைதிப்படுத்த அவரை துதித்து பாடு. சரி. ஓம் நமோ நாராயணாய நமः. தர்மத்தை காக்க தரணியில் எடுத்தாய் பற்பல அவதாரம். எம் மனதில் நிறைந்த நல்லவதாரம் நரசிம்மாவதாரம். தர்மத்தை காக்க தரணியில் எடுத்தாய் பற்பல அவதாரம். எம் மனதில் நிறைந்த நல்லவதாரம் நரசிம்மாவதாரம். மாதா நரசிம்ஹா, பிதா நரசிம்ஹா, भ्राता नरसिंहा, सखा नरसिंहा, विद्या नरसिंहा, द्रविणं नरसिंहा, स्वामी नरसिंहा,
सकलं नरसिंहा स्वामी नरसिंहा सकलं नरसिंहा सकलं नरसिंहा सकलं नरसिंहा கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்தது நரசிம்மாவதாரம் காட்டிய இடத்தில் கருத்துடன் வந்தது நரசிம்மாவதாரம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்தது நரசிம்மாவதாரம் காட்டிய இடத்தில் கருத்துடன் வந்தது நரசிம்மாவதாரம் பாலகன் காக்க தூணிலும் வந்தது நரசிம்மாவதாரம் ஆவேச பலத்துடன் அருளிட வந்தது நரசிம்மாவதாரம் பாலகன் காக்க தூணிலும் வந்தது நரசிம்மாவதாரம் ஆவேச பலத்துடன் அருளிட வந்தது நரசிம்மாவதாரம் நரசிம்மாவதாரம் ஸ்ரீ நரசிம்மாவதாரம் நரசிம்மாவதாரம் ஸ்ரீ நரசிம்மாவதாரம் மாதா நரசிம்மா पिता नरसिंहा भ्राता नरसिंहा सखा नरसिंहा विद्या नरसिंहा द्रविणं नरसिंहा स्वामी नरसिंहा सकलं नरसिंहा स्वामी नरसिंहा सकलं नरसिंहा सकलं नरसिंहा सकलं नरसिंहा